ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாட்டி சுஸ்தியில் வந்து என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிவேல் சக்திவேல் 2 பேரும் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்துட்டு டக்குன்னு போய் அவங்க அப்பா வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அந்த மாதிரி எப்பா என்ன தான் செய்யறது எங்களுக்கு தெரிலப்பா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அழுகுறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்து கட்டிப்பிடிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா தட்டி கொடுக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜாவோட அவங்க அப்பாவோட தான் அவங்க சித்தப்பா இருக்காங்களே. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை பார்த்தியானே நாங்கள் என்ன நிலமையில நிற்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. கோமதி அழுதோன்னா சார் நம்ம ரொம்ப கடுப்பாக இருந்த வெற்றிவேல் போய் பக்கத்தில் போய் சக்திவேல் போய் பக்கத்தில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானம்மா தெரியும், என்ன தாயி என்ன சொல்லு தாயி அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுவார். பேசணுன்னா 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி 2 பேரும் வந்து அழுகுறாங்க. அழுதோடனே நம்ம பாண்டியனுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க என்ன செஞ்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாமல் இருக்காங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அழுதுகிட்ருக்காங்க. அழுதுகிட்ருக்கும்போது எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் போலீஸை பார்க்குறோம், அதை என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறக்காக வந்து போகிறாங்க. போயிட்டு எதனால் இப்படி சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் எதுக்கு சின்ன பசங்களெல்லாம் பொம்பளை பசங்கள்லாம் எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும், ஆக்ஷன் தானே எடுக்க முடியும். ஆனால் கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே போடல, சும்மா வந்து வச்சுருக்கோம். அவங்க அந்த பொண்ணு வரவும் நாங்கள் பேசி அனுப்பி விட்ருவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா சரி அவங்க வரட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நம்ம தங்கமேல்கிட்ட போய் அவங்க அம்மா அவங்க அப்பா போய் இந்த மாதிரி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் அவங்க மேலே, போலீஸில் வந்து கேஸ் கொடுத்தாச்சு. அவங்க வந்து எல்லாருமே இப்போ போலீஸில் தான் இருக்காங்க. உடனே வந்து போலீஸுக்கு வர சொல்லுவாங்க. நீ அவங்க போலீஸ்காரங்க கேட்டால் நீ இந்த மாதிரி மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எதுக்குமா இப்படி என்னோடய வாழ்க்கை இப்படி விளாடுற அப்படின்ற மாதிரி, என்னோடய வாழ்க்கையை கெடுக்குன்னு சொல்லிட்டு நீ யார்ட்டையும் வர வாங்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தங்கமேல் வந்து பயங்கரமாக அழுதுன்னு சொல்கிறாங்க. உன்னோட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னா இந்த இதை நீ செய், அப்போ தான் உன்னையால் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே போய் மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தங்கமேல வந்து அரட்டுறாங்க. நீ என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட அந்த மாதிரி என்னை வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனைனால எனக்கு வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை டாட்டா பை.